ரிஷபம் ராசி நேயர்களுக்கு இனிய வணக்கம். பிடிவாதத்திற்கு பெயர் பெற்ற உங்களுக்கு உங்களுடைய பிடிவாதத்தினால் எத்தனையோ உறவுகள் உங்களுடைய கையை விட்டு சென்றிருக்கும். ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த ஒரு உறவு சென்றதுக்கு நான் மேலே எந்த தவறுமே கிடையாது, அவங்க தப்பு பண்ணாங்க அதனால என் பிடிவாதத்தில் இருந்தேன், இல்லைனா நான் சொல்கிறத அவங்க கேட்கல அதனால் எனக்கும் பேச விருப்பம் இல்லாமல் அவங்க சென்றுட்டாங்க அப்படின்னு தான் உங்களுடைய காரணமாக இருக்குமே தவிர, அவங்களோட எண்ணத்தில் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவன் என்னப்பா இவ்வளவு பிடிவாதத்தில் இருக்கான், எவ்வளவுதான் இவனுடன் பழகுனாலும் சரி, ஏன் பெற்றவங்களே கூறினாலும் இவனோட பிடிவாத குணத்தை இவன் மாற்றிக்கவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு பெயரானது ரிஷபம் ராசி நேயர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் உயிருக்குயிராய் பழகிய காதலோ சரி அல்லது நண்பர்களோ, அதுவும் உங்களுடைய பிடிவாத குணத்தினால அவங்களும் உங்களை விட்டு சென்றிருப்பாங்க. அது அனைத்திற்குமே காரணம் உங்களுடைய பிடிவாத குணம். பிடிவாத குணம்னு மட்டும் கிடையாது, மற்றவங்க பேச்சை நம்ம எதுக்கு கேட்கணும், நான் என் விருப்பப்படி தான் இருப்பேன், நான் சொல்கிறத அவங்க பண்ணலை அப்படின்னா எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களோட மனதளவில் எப்பொழுதுமே இருக்கும். அதனால் உங்களால் எத்தனையோ உறவுகள் உங்களை விட்டு சென்றிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு தனித்துவமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. நம்ம தனியாக இருந்தாலும் போதும், மற்றவனை நம்பி இருக்கக்கூடாது. அதே போல் யார் என்ன கூறினாலும் நீங்கள் ரொம்ப அமைதியாக தான் இருப்பீங்க. உங்களுடைய கோபம் வந்துருச்சுன்னா அதை யாராலையும் உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் வரும். ஆனால் மற்றவங்க நினைப்பாங்க என்னடா இவனுக்கு இவ்வளோ கோபம் வருமா அப்படின்னு சிலர் நினைத்து வச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு சில விஷயத்தினால கோபம் வரும், அதை மற்றவங்களே பார்த்து வியந்து போவாங்க. அந்த கோபத்தினால எத்தனையோ உறவுகள் உங்களிடம் பேசுவதற்கு கூட இன்னி வரைக்கும் தயங்கி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாளானது எப்படி அமையும், இதுவரைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் உங்களை விட்டு சென்றிருக்கலாம். இதனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களை நினைத்து நீங்க மனதளவுல கஷ்டப்பட்டு கொட்டோம். ஆனா நம்ம போய் பேசினா நமக்கு மரியாதை இல்லாமல் போயிருமோ, அவங்க நம்மகிட்ட திருப்பி பேச மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகவே நீங்க அவர்களிடம் இதுவரைக்கும் பேசாமலே இருந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் வருகின்ற ஒவ்வொரு காலத்திலும் உங்களுக்கு புதிய புதிய நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். அது ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய பேச்சு திறமையும் உங்களுடைய செயலையும் பார்த்து அவர்கள் வியந்து போவார்கள். உங்களை அவ்வளவு பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்களும் அவங்களும் வருகின்ற காலகட்டத்தில் மிகவும் சந்தோஷத்துடன் பயணிக்க போறீங்க. இது எல்லாம் இந்த வருகின்ற காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும். இந்த வருகின்ற இந்த ஒரு நாளானது உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்று பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரிந்த ரிஷபம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். இந்த ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரம் இருக்கு. 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு நாள்ல ஒரு விதமான செயல்களும் ஒரு விதமான நன்மைகளும் நடக்கும். முதலாவதாக ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துல 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அவர்களுக்கு இந்த ஒரு நாளானது எப்படி அமைய போகிறதுனா, இது வரைக்கும் எவ்வளவோ கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். கடன் எவ்வளவோ வாங்கியிருப்பீங்க. வாங்கி அந்த ஒரு கடனை செலுத்த முடியாம எத்தனையோ நபர்களிடம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா சிலருக்கு நீங்க கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த நம்பரே உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க காசு கேட்டு போனீங்கன்னா ஒருத்தர் கூட உங்களுக்கு உதவி செய்யாம இந்த ஒரு உலகத்துல இருந்திருப்பாங்க. இதனால் நீங்க ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டு யாருமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருவதற்கு இதுவும் உங்களுக்கு காரணமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல பண தேவை போதுமான அளவுக்கு பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். எவ்வளவு பணம் வேணுமோ அது ஏதாவது ஒரு இடத்திலிருந்து உங்களை தேடி வருமோ, அப்படிப்பட்ட ஒரு நாளாக தேவைப்பட்ட பணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த கார்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நாள்ல நீங்க மகிழ்ச்சியுடன் செயல்படுவீங்க. எவ்வளவுதான் கஷ்டங்கள் உங்களுடைய உள்ளுணர்வுல இருந்தாலும் சரி, அது நீங்க வெளியே ஒரு நாள் இந்த ஒரு நேரத்துல எப்பொழுதுமே நீங்க காட்டிக்கொள்ளவே மாட்டீங்க. வெளியே காட்டிக்கொள்ளாம நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். உங்களுடைய பிடிவாத குணங்கள் என அனைத்தையுமே இந்த ஒரு நாளில் நீங்கள் விட்டுட்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் உங்களுடைய குடும்பத்துடன் நீங்கள் சேர்ந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் சாதிக்க வேண்டியதை சாதிப்பீர்கள். அது தொழிலாக இருக்கட்டும் அல்லது
வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், அனைத்திலும் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை இந்த ஒரு நாளில் நீங்கள் கட்டாயம் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். நேற்று வரைக்கும் இருந்த தொழில் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கும், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருந்த பிரச்சனைகள்னு அனைத்திற்குமே நேற்று வரைக்கும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை. ஆனால் நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஒன்று அவங்க அதை பற்றி பேசி உங்கள் மனதளவில் அவங்க தொடுற மாதிரி அவங்க பேசி அவங்க உங்களை மகிழ்வித்து வைப்பாங்க. இல்லைன்னா நீங்களே அவர்களிடம் சென்று அதை பற்றி பேசிடுவீங்க. பேசி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இந்த ஒரு நாளில் சந்தோஷத்துடன் இருப்பீங்க. இந்த ஒரு நாளில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது. எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் மூலம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நாளானது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு அமையும். அடுத்ததாக ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். செயல்களில் எதிர்பார்த்த லாபம் உங்களை தேடி வரும். கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் எவ்வளவோ விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவு ஏற்படும். எதுக்குன்னா அந்த ரிஷபம் ராசிக்காரர்களாக ஆண்களோ பெண்களோ அவர்கள் மிகவும் பிடிவாதத்துடன் இருப்பாங்க. ஆனால் இதனால் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள நான் இந்த செயலை செய்யணும், இங்கே செல்லணும் அப்படின்னு கூறும் பொழுது வேண்டாம் அப்படின்னு உங்களுடைய பிடிவாத குணத்தினால தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும். இதனால் நீங்கள் அந்த கோபத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடமோ அல்லது உங்களுடைய குழந்தைகளிடமோ நீங்கள் காட்டிடுவீங்க. இதனால் உங்களுடைய குடும்பத்தில் அடிக்கடி ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்பட்டுட்டே இருக்கும். அது அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்களும் எந்த விதமான பிடிவாத குணம் இல்லாம மிகவும் மகிழ்ச்சியுடன் உங்களோட உறவினர்களுடையும் கணவனுடையும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு அமையும். நீங்க கேட்ட இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு உதவியானது கிடைக்கும். இவனிடம் கேட்கவா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு இந்த ஒரு நாள்ல நீங்க ஒரு நாள் பழகிய நண்பனுடன் கேட்டாலும் சரி, நீங்க கிடைத்த அது பண உதவியோ மற்ற உதவியோ எதுவாக இருந்தாலும் அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். அடுத்ததாக மிருகசீரிடம் 1ஆம் பதம் 2ஆம் பதம். எதிர்பார்ப்பு இந்த ஒரு நாளில் நிறைவேறும். நீண்ட நாட்களாக எத்தனையோ கோவில் குளங்களுக்கு ஏறி சென்று இருப்பீங்க. எத்தனையோ வழிபாடுகளும் எவ்வளவோ இடத்துல சென்று சாமிகளுக்கு நீங்கள் பணத்தையும் செலவிட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்த அந்த எதிர்பார்த்த விஷயம் இந்த ஒரு நாளில் நிறைவேறும். அது உங்களுக்கு திருமணம் ஆகணும், இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாமல் வயது கூடிக்கிட்டே போயிருக்கு அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில், இந்த ஒரு நாளில், இந்த ஒரு நிமிடத்தில் அதன் பற்றிய ஒரு நல்ல செய்தி உங்களை அடையுமாம். அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய கிரகநிலை அனைத்தையுமே மாறி நீங்கள் நினைத்த ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது அமையும். பணியாளர்கள் ஒத்துழைப்பானது